ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ராஜா. அப்பா, நீர் எங்கள் பிதா ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானோர் கோயிலோனோர் அப்பா பூதலத்தோர் யாவரும் ஆண்டவரே சொல்லுகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. அப்பா, அது உயர்த்தப்படட்டும் இந்த நாளிலும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, அந்த கர்த்தருடைய நாளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை வேளை நம்முடைய கரத்தை அப்பா முழு பொறுப்பை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும், துதி எடுத்துக்கொள்ளுகிறோம். உமக்கு 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 ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் கனத்தை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இது மூலமாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிலைமைகள் எல்லாம் சீக்கிரத்தில் மாறப்போறதுக்காய் நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தொழுது கொள்ள அப்பா அந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் நாம மட்டும் மகிமைப்படட்டையா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவ
பாலகனையே தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னாரே. ஓ தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதான். அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதான். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று நீ தொண்டு செய்துவேன். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று நீ தொண்டு செய்துவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓ என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் கொண்டு ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும்
பாடலை பாடி கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்ற பாடலை. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நான் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லவர் மிக்கவர் செய்தல் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லிடுவேன், உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூலையை கல்லாய்த்தே, வீடு கட்டுவர் புறக்கணித்தது மூலை கல்லாய்த்தே, கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது, கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. ஓ கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கும் பயமில்லை, கர்த்தர்
கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ உயிர்த்தெழுந்த தேவனே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். நீரே நல்லவர், நீரே வல்லவர், உம்மையே ஆராதிப்போம் இயேசுவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். என்னோட சேர்ந்து பாடுங்களேன். சிங்காசனத்திலே, சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன்.
புகழ்கிறோம். நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் என்னை மீட்கவே. அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் என்னை மீட்கவே. பாவியான மனுக்குலமே, பாவியான மனுக்குலமே,
தேவன். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர். வா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, மீதியான சமயங்கள் எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்ட தேவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ளவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, கால வேளையிலும் ஆராதனை மகிமைப்பட்டதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீர் எப்பொழுதும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்மிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மாந்தனும் அல்ல ஆண்டவரே. அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த பூமியிலே ஒருவருமே இல்லை ஆண்டவரே. நீ சத்தியம் உள்ளவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. கால வேளையில ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாதவைகளாக மாறாதவைகளாக இருக்கின்றன என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சத்தியமுள்ள வார்த்தைகள் மூலமாய் நீர் இன்றைக்கு எங்களோடு கூட இடைபடும். இந்த லைவ் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட எங்களுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தையினாலே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய பயங்கள் நீங்களாகட்டும். அவருடைய கவலைகள், ஏக்கங்கள், வாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை செய்கிறது ஒன்றே ஒன்று, உங்களுடைய சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி இந்த சத்திய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைபெறுகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கால வேளையிலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நல்லவர். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வேறொரு கோணத்திலே ஆரம்பித்தோம். அவர் நல்ல மேய்ப்பர் மாத்திரமல்ல, நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்னது மாத்திரமல்ல, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னது மாத்திரமல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் 25வது வசனத்தை வாசித்த பொழுது அங்கே பார்த்தோம். அங்கே லாசர் என்ற சகோதரன் மரித்த நிலைமையிலே 4 நாட்கள் கழித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கல்லறை இடத்திலே வந்து நின்ற பொழுது அவனுடைய சகோதரிகளில் ஒருவர் இயேசுவை பார்த்து சொன்னால், நீர் இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்பொழுது இயேசு சொன்னார், இல்லை, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்னார். அதற்கு அவள், வேதம் தெரிந்தவள், ஆமாண்டவரே, கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அதற்கு பதிலாகத்தான் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி நாள்ல உயிரோடு எழுப்ப போறவனும் நான் தான்மா, இப்ப இவனை எழுப்ப போறவனும் நான் தான். இந்த பகுதியில ஒரே ஒரு சின்ன வசனம் வரும், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. இதை வைத்து நிறைய பிரசங்கம், இயேசு லாசருவுக்காக அழுதார் என்று அங்கிருந்த ஜனங்கள் நம்பினது போல நம்ம ஜனங்களும் நம்புறாங்க. இயேசு கண்ணீர் விட்டது உண்மை. எதுக்கு கண்ணீர் விட்டார்? லாசர் மரித்து போயிட்டாங்கிறதுக்காக அல்ல, தான் வந்து உயிரோடு எழுப்ப போறதையும் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறார் என்பதை அறிந்து ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும். லூக்கா ரொம்ப தெளிவா எழுதியிருப்பார், யோவானும் தெளிவா எழுதியிருப்பார். ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார், மாம்சிக கண்ணீர் அல்லது. ஆவியிலே அவனை எழுப்ப போகிறதை அறிந்திருந்தும் இந்த ஜனங்கள் அறியாமல் இன்னும் அழுகிறாங்களே என்றுதான் கண்ணீர் விட்டாரே ஒழிய அவர் மாம்ச பிரகாரம், ஏன்னா தான் உயிரோட எழுப்ப போறாரு, அவனும் எழுப்பி விட்டான். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கு என்று சொன்னதுனால நமக்கு என்ன நன்மை? அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரத்தில் ஜீவனை குறித்து சொன்னேன். ஜீவன் என்று சொன்னால் உயிர் அல்ல, உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஜீவன் என்பது தேவனுடைய
இயல்புகள், சுபாவங்கள், the characteristic of God, what God has as it is, the God kind of life என்றெல்லாம் உங்களுக்கு விளக்கமாய் சொன்னேன். இன்றைக்கு தொடர்ந்து இந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்கு இயேசு கிறிஸ்து செய்த நன்மை, அதை கொண்டு நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். பழைய ஏற்பாட்டிலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சங்கீதக்காரன் அநேக இடங்கள் ஆண்டவரே கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் என்று பல இடங்கள்ல எழுதியிருக்கிறான். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. 119 சங்கீதம்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு இன்றைய செய்திக்கு கடந்து செல்வோம். 119 சங்கீதம் 25வது வசனத்தை படிப்போம். 25 என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டிக்கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 107 சங்கீதம் 107வது வசனம் படிங்க. 119 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். முதல்ல ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது, என்னை உயிர்ப்பியும் வசனத்தினால. நான் மிகுந்த உபத்திரவப்படுகிறேன், உம்முடைய வசனத்தால உயிர்ப்பியும். 154 கூட படிங்க. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி. அப்ப அவர்களுக்கு ஒன்று புரிந்திருக்கிறது, நம்ம உயிர்ப்பிக்கப்படணும்னு சொன்னா வசனம் அல்லது வார்த்தை வேண்டும். அப்ப இப்ப நம்ம அதை சொல்லலாமா? இப்ப அந்த வார்த்தையாகிய தேவன் இப்பொழுது எப்படி ஆயிட்டாரு? மாம்சமாகி நமக்காக வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு பலியாகி இப்பொழுது உயிரோடு எழுந்துட்டார். இப்ப வந்து நம்ம ஆண்டவரே உயிர்ப்பியும் என்று சொல்ல தேவையில்லை, அல்லது உயிர்ப்பிக்க வல்லமையை தாரும் என்று சொல்ல தேவையில்லை. இன்னும் சில வசனங்களை படிங்க. 119 சங்கீதத்திலேயே 37வது வசனம் படிங்க. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமது வழிகளினாலே என்னை உயிர்ப்பியும். 40வது வசனம். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 88வது வசனம். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். 93வது வசனம். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பியும். கட்டளைகளால் என்னை உயிர்ப்பியும். 149வது வசனம். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 156வது வசனம். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். 159வது வசனம். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை. பாருங்க எப்படி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். முதல் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வழிகளின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி உம்மை உயிர்ப்பியும், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய கட்டளைகளாலும் நியாயத்தின்படி உயிர்ப்பியும். இப்போ நம்ம இதை சொல்லலாமா? 1:1 சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். அப்ப அவரே நமக்குள்ள நீதி ஆயிட்டாரு. இப்ப உங்களுடைய நீதினால் என்னை உயிர்ப்பியும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இயேசுவே நமக்கு நீதி ஆயிட்டார், இயேசுவே நமக்கு பரிசுத்தம் ஆயிட்டார், இயேசுவே நமக்கு மீட்பாகி விட்டார். ஆக இப்பொழுது இன்றைக்கும் காலகட்டத்திலேயும் அநேக சபைகளிலே அநேக பரிசுத்தவான்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையை தாரும், வல்லமையை தாரும், வல்லமையை தாரும் சொல்லியே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது சரியா என்று சொல்லி பார்த்தால் வேதத்தின்படி அது சரியாக படவில்லை. நல்லா கவனிங்க. ஒரு வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு ஒரு ஆற்றல் வேண்டும். ஏன்னா அந்த உலகத்துல ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, பொல்லாத சக்தி இருக்கிறது, ஒரு தீமையின் வல்லமை ஆட்கொண்டு இருக்கிறது. இயேசுவே சொன்னால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் இங்க இருக்கிற ஜனங்களை நன்றாய் வாழ விடாதபடிக்கு பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் அவர்களை ஆழ்த்தி இச்சைகளினாலே அவர்களை பிடித்து எப்படியாவது அவர்களை அழிக்க வேண்டும் என்று திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். பேதுரு சொல்லும்போது சொல்றான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற கெர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, கெர்ச்சிக்கிற சிங்கம் கோலத்துறான். அப்ப அவனுடைய வேலை இது. இதற்கு மிஞ்சி இதை எதிர்த்து ஒரு மனிதன் இந்த பூமியில ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை,
ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு விசேஷித்த ஆற்றல் தேவை, விசேஷித்த ஒரு சக்தி தேவை, நிச்சயம் தேவை. அதனாலதான் இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்க 5ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் திருஷ்டாந்தமாய் காணப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு 50வது நாள் 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். வேதத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், முதல் 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் காத்திருந்தார்களாம். ஆனா கடைசியில ஆவியானவர் வரும் பொழுது எத்தனை பேர் தான் இங்க இருந்தாங்களா? 120 பேர் தான் இருந்தாங்க. 380 பேருக்கு மேல எல்லாம் போயிட்டாங்க. பொறுமையாக இருக்க முடியவில்லை, காத்துக்கொண்டு இருக்க முடியவில்லை. அப்பொழுது இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து, அதுதான் அந்த வல்லமை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 32வது 38வது வசனமா பார்க்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கே மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவைப்பட்டது? பரிசுத்த ஆவியும் தேவைப்பட்டார், வல்லமையும் தேவைப்பட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார், இயேசு தாமே உயிரோடு எழுப்பினார், பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ணினாராம்? உயிரோடு. நம்ம ரோமர்ல வாசித்தோம் இல்லைங்களா? அவர் உயிரோடு எழுந்ததினால் பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் தானே, 6ஆம் வசனமா பாருங்க. ரோமர் 1:6 படிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் பரிசுத்த ஆவியானவர் அவரை எழுப்பினார். அப்போ ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எல்லாருமே 6 அடிக்கன்னு தான் விருப்பப்படுறாங்க, 4 அடிக்கன்னு தான் விருப்பப்படுறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் என்னான்னா 11 பேர் நிற்கிறாங்க, அதையும் தாண்டி அவன் அடிக்கணும். பந்து வீசுறவன் 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறான். எப்படி வரும்? நெஞ்சுக்கு நேரம் வருமா, பவுன்சராக வருமா, ஸ்பின்னாக வருமா, எதுவும் தெரியாது. அதையும் மீறி அவன் ஜெயிக்கணும்னு விரும்புகிறான். தடைகள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் தான் ரொம்ப ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. முதல்ல சுனில் கவாஸ்கர் வச்சிருந்தார், சச்சின் வச்சிருக்கிறார், இப்படி சொல்றாங்க. ஃபுட்பாலை கூட எடுத்துக்கங்க, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பிளேயரும் கோல் அடிக்கணும் தான் விருப்பப்படுறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியுதா பாருங்க. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, ரொனால்டோ விளையாடுறாரு, மெஸ்ஸி விளையாடுறாரு, எல்லா டைமும் எல்லாராலையும் கோல் அடிக்க முடியல. ஆப்போசிட் காரங்க தடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எய்ம் என்ன? கோல் அடிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆற்றல் தேவை, ஒரு வல்லமை தேவை. அதே போலதான் இந்த பூமியில நாம் வெற்றியோடு வாழ்வதற்கு ஒரு வல்லமை தேவை. உடனே நம்ம எல்லாரும் வல்லமை தேவைன்னு கேட்கணுமா? வல்லமை தாரும் ஆண்டவர்னு கேட்கணுமா? அதுக்கெல்லாம் பாட்டெல்லாம் இருக்குது. இது ஒரு பரிசுத்தவான் எழுதிட்டார், அவருக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சதை வச்சு எழுதிட்டார். அப்போ வல்லமை தேவை இல்லையா? வல்லமை கேட்கக்கூடாதா? வசனம் சொல்லுகிறது, படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பரிசுத்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவை எப்படி தேவன் எந்த வல்லமையின்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே வல்லமையின்படி விசுவாசிகளாகிய உங்களுக்குள் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்ப என்ன வல்லமை தேவான்னு சொல்ல தேவையில்லை, வல்லமை தாரும் தேவா என்று சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை நமக்குள்ள இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நம்முடைய மனக்கண்கள் என்னவாக வேண்டும்? இதான் சம புரிஞ்சுகள் அல்ல. தேவனுடைய அன்பு வேணும் சொல்றாங்க. உடனே அன்புதார் இல்ல. ரோமர் 5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ள இருதயங்களில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
ஊற்றப்பட்டு இருக்கிறது. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா 9ஆ? 5:5 ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஆல்ரெடி poured in your spirit, உங்களுடைய ஆவியிலே இருதயங்களிலே ஊற்றப்பட்டாச்சு. இப்போ அன்பு தேவை, அன்பு தேவை. அதே போலதான் வல்லமை நமக்குள்ள என்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்தாரோ அன்ற நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்குள்ள வல்லமை இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும். அதை தான் அந்த வசனம் சொல்லுது. தமது பலத்த சத்துவத்தின்படியே விசுவாசிக்கிறவர்களுக்கு மகா மேன்மையான வல்லமை இருக்கிறது என்பதை அறியணும். நம்ம first we have to learn what we have. நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணுங்க. இன்னைக்கு சபை அதை தான் தப்பு பண்ணிடுச்சு. நீ ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணு, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை செய், அதை செய், எல்லாம் நல்லது, ஜோம் பண்ணு நல்லது, வேதவாசி நல்லது, ஆனா இதை பண்ணாதான் அதை கொடுப்பார் என்பதல்ல. இல்ல, ஏற்கனவே தேவ அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நான் ஜெபிக்கிறேன், எங்க அப்பாவோட பேசுறேன், ஆண்டவரோடு பேசுறேன். அன்பு நிமித்தம் வரணும். அதே போல தேவன் நமக்கு வல்லமை ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை, அந்த வல்லமைக்கு மூல பாஷையில சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க. கிரேக்க பதம் எண்டு மனோ அப்படின்னு போட்டிருக்கு. ENDUMANOO, எண்டு மனோ அப்படிங்கிற பதம். அதுக்கு 4 அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. என்ன தெரியுங்களா? 1, டு அக்வயர் ஸ்ட்ரென்த். இந்த எண்டுமனோங்கிற கிரேக்க பதத்துக்கு தான் தேவ வல்லமைன்னு போட்டு. அதுக்கு டு அக்வயர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பாதி, வாங்கு. ஸ்ட்ரென்த் என்ன பண்ணணுமா? சம்பாதிக்கணும், வாங்கணும். நீங்களும் நானும் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. ஏற்கனவே இயேசு நமக்காக பலியாகி என்ன பண்ணிட்டாருங்க? என்ன பண்ணிட்டாரு? சம்பாதித்து கொடுத்து விட்டார். அதை அக்யூர் பண்ணணும். 2வது என்ன சொல்றாங்க? நீங்க அதுக்கு ஒரு சில வசனம் கூட படிங்க. பிலிப்பியர் 4:13 படிங்க. பிலிப்பியர் 4:13. டு அக்யூர் ஸ்ட்ரென்த், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் தாருமல்ல. நம்ம பாடுற சில நேரத்தில் பலன் தாருமே, பலன் தாருமே பாடுறோம், அறியாமல் பாடுறோம். வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம உண்மையை பேசுறதுக்கு அழைக்கப்படலைங்க, சத்தியத்தை பேசுவதற்கு அழைக்கப்பட்டது. பொய் சொல்லுவதல்ல, சத்தியத்தை பேசணும். நான் சுகமாவேன் சொன்னீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவேன், சுகம் அடைவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்க. அப்ப என்னையா சத்தியம்? இயேசுவின் தழும்புகளால் குணம் ஆனேன், சுகம் ஆனேன், பலன் உண்டு, பலன் தாருமல்ல. அப்ப முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். நாம் அறிந்து கொள்கிற சத்தியம். இன்னொரு வருஷம் கூட படிங்க, 2 தீமோத்தேயு 4:17 படிங்க. டு அக்வயர் ஸ்ட்ரென்த், நமக்குள்ள அந்த சம்பாதித்து கொடுக்கப்பட்ட அந்த பலன் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். பாத்தீங்களா? அவருடைய நாட்கள்ல பயங்கர பிரச்சனைகள், எங்க போனாலும் எதிர்ப்பு. அவன் சாதாரணமா பிரசங்கத்தை செய்ய முடியல, தீங்கு அனுபவிச்சான், அடிக்கப்பட்டான். 1 முறை 39 முறை அடிக்கப்பட்டான். யூதர்கள் 40 தடவை அடிச்சா ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணிடணும். ஏன் உன்னை குறைச்சி அடிச்சாங்கன்னா தொடர்ந்து அடிக்கிறதுக்கு 39 அடிச்சு நிறுத்திடுவாங்க. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி 40 அடி அடிச்சுட்டு அவனை விடுதலை ஆக்கிடணும். அதுதான் போல் 1 முறை 39 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கும் போது அவர் சொல்றாரு, என்னை இயேசு என்ன பண்ணினார்? என்னுடைய என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படிக்கு தேவன் என்னை பலப்படுத்துவார் போட்டுறாரு, பலப்படுத்தினார். அப்ப டு அக்யூர் ஸ்ட்ரென்த். 2வது எனபிள் சொன்னா அதிகாரம் அழி அல்லது சக்தி அழி. அப்ப எனபிள் பண்ணிக்கணும் அதை. டு அக்யூர் ஸ்ட்ரென்த், ஏற்கனவே இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த வல்லமையை, பலனை நமக்குள்ள இருக்கிறது என்பதை அறிந்து அதை நம்ம அக்யூர் பண்ணணும். 2 எனபிள் பண்ணணும். பாருங்க, இந்த இதுல எல்லாம் வரும், டிசேபிள், எனபிள்னு வரும். இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம்னா கேட்குதுங்களா, எனபிள் பண்ண சொல்லுது, இல்லை டிஸ்எனபிள்னு சொல்லுது.
அப்ப எனபிள் பண்ணணும். ஏற்கனவே ஆல்ரெடி the power of God, தேவ வல்லமை இருக்கிறத நாம் அதோட போய் என்ன பண்ணிக்கணும், இணைஞ்சு கொள்ளணும். சக்தி அளிக்கிற அந்த சக்தியோடு இணைந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 1:12 படிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி. பாத்தீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதான் அந்த இடத்துல எனபிள் பண்றாரு. இன்னொரு வசனம் கூட படிங்க. இன்னொரு வசனம் அப்படின்னா என்ன, கிவ் எபிலிட்டி. அப்ப ஏற்கனவே இயேசு நமக்கு எபிலிட்டியை கொடுத்துருக்கு, அதை எனபிள் பண்ணணும். 3வது அதுக்கு என்ன அர்த்தமா, பி ஸ்ட்ராங். என்னது, எப்படிங்க, பி ஸ்ட்ராங். எப்படி இருக்கணுமா, தைரியமா இருக்கணும், அதிகாரத்தோட இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. ரோமர் 4:19-20 படிங்க. ரோமர் 4:19-20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தினாலே நான் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பார்த்தீங்களா, தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான். அதுதான் பி ஸ்ட்ராங். அவனுக்கு பலன் இல்லை, 100 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு. சாராளுக்கும் பிள்ளை பெறக்க வேண்டிய எல்லா தகுதியும் போயிடுச்சு. ஆனாலும் அவன் எப்படி இருந்தான், பி ஸ்ட்ராங். அதான் விசுவாசத்தில் எப்படி இருந்தானா, வல்லவனா. அதான் பி ஸ்ட்ராங். இன்னொரு வசனம் கூட படிங்க. எபேசியர் 6:10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு எதிர்த்து நிற்கணுமா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அப்ப நல்லா கவனிங்க, பிசாசோட அல்ல, பிசாசின் இந்த பூமியில அவன் தந்திரமா செயல்படுறான். பாருங்க, ஆதியாகமத்தில் வாசிக்கிற காட்டு மிருகங்களிலே சர்ப்பமானது எப்படி இருந்துச்சான், மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்துச்சான். பவுல் எழுதும்போது சொல்லாரு, ஆதாம் அல்ல ஏவாளே சர்ப்பத்தினால் என்ன பண்ணப்பட்டால், தந்திரமாய் வஞ்சிக்கப்பட்டால். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்ற, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் எல்லாம் தெரிஞ்சே விழுந்து போயிடுறோம். ஏன், இந்த வல்லமை இருக்குங்கிறத அதை பிரயோஜனப்படுத்துறத விட்டுட்டோம். அதோட எனபிள் பண்ணிக்கணும் டெய்லி. அப்ப அந்த தேவ வல்லமையோடு நம்ம எனபிள் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்யறார். வசனங்கள், சத்திய வசனங்கள் உதவி செய்யுது. வல்லமை எதற்கு பாருங்க, ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷன், நீங்க பைபிள் முழு பைபிளையும் தெரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா போதும். பழைய ஏற்பாட்டுடைய அத்தனை சரித்திரத்தை அவன் அப்படியே அழகா சொல்லிட்டு வரான். சொல்லிட்டே வரும்போது ஜனங்கள் எல்லாம் பற்களை கடிச்சு கல் எடுத்து அடிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, அவ்வளவையும் தாங்கிக்கிட்டு அவன் அவ்வளோ பெரிய பிரசங்கத்தை பண்ணி கடைசியில் மகிமையா சொல்றான், ஆண்டவரே இவர்களை மன்னியும்ன்றான். அதான் வல்லமை. கல் அடிக்கிறவனு திருப்பி கல் அடிக்கிறது இல்லை வல்லமை. இயேசுவும் பாருங்க, கல்வாரி சிலுவையில் அதுதான் சொன்னார். வல்லமையை பெற்றவங்க தங்களுடைய வல்லமையை தன் இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அதான் முக்கியம். அதை தான் சொல்ற, பி ஸ்ட்ராங். ஆபிரகாம் தன் இஷ்டத்துக்கு கொஞ்சம் பண்ணாரு, ஆகாரம் சேர்த்துக்கிட்டாரு, அது மூலம் ஒரு சந்ததி வந்தது. ஆனாலும் கர்த்தர் அதையும் விட்டாரு, போடா உழைச்சிட்டு போ, அவனையும் நான் பெரிய ஆளாக்குவேன்னு சொன்னார். ஆனால் தேவனுடைய சித்தம் ஈசாக்கின் மூலம் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ பி ஸ்ட்ராங். இன்னொரு வசனம் கூட படிங்க, 2 தீமோத்தேயு 2:1. 2 தீமோத்தேயு 2:1 படிங்க. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆகையால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள. எபிரேயர் 11:24 படிங்க. எபிரேயர் 11:24 ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள
பொக்கிஷங்களும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அதிக பாக்கியம் என்று எண்ணினார். தான் பலன். நிந்தை வரும் பொழுது நம்முடைய வல்லமையினால அதை பலனுக்குரியதாய் நடத்த வேண்டும். நான்காவது அந்த அந்த எண்டுமனோ அப்படிங்கிற வார்த்தைக்கு நான்காவது வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த். இதைத்தான் நம்ம செய்யணும். ஆல்ரெடி டு அக்வயர் ஸ்ட்ரென்த் இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டார். நீதிமொழிகளோட கூட சொல்றோமே, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, சத்தியத்தை வாங்கு. ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தது டு அக்யூர் பண்ணிக்கணும். ரெண்டாவது எனேபிள் பண்ணணும். அந்த அந்த ஸ்ட்ரென்த்தோட நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதை நம்ம பி ஸ்ட்ராங். நாலாவது இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த். இதைத்தான் நம்ம டெய்லி செய்யணும். அந்த வல்லமையில டெய்லி அதைத்தான் தீமோத்தேயுக்கு சொல்றா, நீ வல்லமையில பலப்படு. டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த் இன் காட் ஸ்ட்ரென்த். நமக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு, நம்முடைய ஆவியில ஒரு வல்லமை உண்டு. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கினார். அவன் உடனே என்ன பண்ணுவான்? பலத்த செய்கைகளை செய்தான். சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சு போட்டான். கடைசியில பாருங்க, அவன் கண்ணு தெரியாம தவிச்ச போது கூட அவன் உயிரோடு இருந்து கொண்டவர்களை பார்க்கலாம், சாகும்போது செத்தவங்க தான் அதிகம் பேரும். அவ்வளவு பலசாலியா இருந்தான். கிதியோனையும் அப்படித்தான் ஆண்டவர் உபயோகப்படுத்தினான். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படிப்பட்ட வல்லமையை நிரந்தரமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப டெய்லி என்ன பண்ணுவோம்? we have to increase our strength with God's spirit and the God's word. தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தேவ வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் தேவ வல்லமையில என்ன பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்? வளர்ந்து கொண்டே இருக்க. அதைத்தான் தீமோத்தேயுக்கு போல் சொன்னார். நீ வல்லமையில பலப்படு. அப்படின்னா என்ன? பலனை தாரும் என்பதில் ஏற்கனவே இருக்கிறதுல நீ என்ன பண்ணு? அதான் இருந்தா தானே பலப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அழிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை ஊற்றி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஆமா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அப்ப பவுல் அதான் சொல்றாரு, வாசிங்க 4வது வசனமா. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின், பாத்தீங்களா? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கி. அதைத்தான் எபேசியர் 1:19 சொல்றாரு. விசுவாசிகளாகிய உங்களுக்கு அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை என்ன பண்ணுங்க? தந்திருக்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள். நம்முடைய ஆத்மா should be lightened. எப்படி ஆண்டவர் இருள் இருந்த நேரத்தில் வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்னார், வெளிச்சம் உண்டானது போல நம்முடைய ஏற்கனவே நமக்குள்ள அந்த வல்லமை பெற்று இருக்கிறோம். அப்ப அந்த பாட்டை பாடலாமா? வல்லமை தேவை தேவா. தேவையில்லை. என்றைக்கு இயேசு விசுவாசித்தோமோ அன்றைக்கே நாமும் அந்த வல்லமையோடு கூட என்ன பண்ணப்பட்டோம்? டு எனேபிள். அவரோடு கூட அதை என்ன பண்ணப்பட்டோம்? இணைக்கப்பட்டு விட்டோம். இணைக்கப்பட்டுட்டோம். காரணம் பாருங்களேன், எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல தான் அந்த பின்னாடி தான் சொல்றாரு, அவரையே நமக்கு சபைக்கு தலையாக தந்தளித்தார். நான் வாசிங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். அதுக்கு மேல இருந்து வாசிங்க 2 வருஷம். பாருங்க, நல்லா கவனி. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக. அப்ப தலை அவரு, நம்ம சரீரம், ரெண்டையும் இணைக்கிறது கழுத்து. அதான் அந்த டு எனேபிள். தலை அவரு, சரீரம் நம்ம, ரெண்டையும் இணைக்கிறது என்னது? கழுத்து. நீதிமொழியில் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுவோம்? கழுத்துல எதை பூண்டு கொள்ளணுமா? சத்தியத்தையும்
கிருபையும் நீ என்ன பண்ணிக்கோ. 3ஆம் அதிகாரமா நீதிமொழிகள் 3 படிங்க. 1-2. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. பார்த்தீங்களா, கழுத்துல பூண்டணும், அதுதான் முக்கியம். அப்ப தலையவு சரீரத்தை எதுதான் இணைக்குது? கிருபையும் சத்தியம். யாரு? யோவான் 1:17 சொல்லுது. மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தன அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் இந்த பூமியில என்ன பண்ணினார்? யோவான் 1:14 படிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தை அந்த வார்த்தை மாம்சமாகி 12வது வசனம் 14 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப நீதிமொழிகள் 3 சொன்னது போல கழுத்துல போன்றோம். அப்ப அதத்தான் இந்த டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அப்போ பாருங்க, எண்டுமனோ அப்படிங்கிற வார்த்தை தான் தேவ வல்லமை. இன்னொரு இடத்துல டுனாமிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. டுனாமிஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வெடிகுண்டுக்குரிய வல்லமை, எக்ஸ்ப்ளோர், வெடிக்கிறது, வெடிக்கிற அளவுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க எதுக்கு இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 6:11 படிச்சோம் இல்லைங்களா? இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க திராணி உள்ளவர்களாகும்படி. பார்த்தீங்களா, திராணின்னு போட்டிருக்கு தமிழ் அழகா. டு பி ஸ்ட்ரென்த், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு இந்த வல்லமை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:7 படிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதைத்தான் 2 Corinthians 2:11 சொல்றாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவை. 2 தீமோத்தேயு 2:26 படிச்சீங்கன்னு சொன்னா பிசாசின் மயக்கும் இச்சைகள் அப்படின்னு போட்டிருக்கு. பிசாசு மயக்குகிற இச்சைகளை கொண்டு வருவான். இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு வல்லமை வேணும். சாதாரண வாழ்க்கை இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம்தான். ஆனா ஏன் தேவ வல்லமை நமக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம்னா போதும். அந்த வல்லமையை கொண்டு நாம் எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட தேவ வல்லமை எப்படி நமக்கு கிடைத்தது என்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால்தான். அதுதான் பவுல் சொல்றாரு 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா இருக்கும், நீங்கள் உங்கள் பாவங்களில் மரித்து போயிருப்பீர்கள், உங்களுடைய விசுவாசம் வீணா இருக்கும் சொல்றார். அப்போ கல்வாரி சிலுவையில செத்தது நல்லது, உண்மைதான். இயேசு மாத்திரம் சாகல, அன்னைக்கு அவரோட கூட எத்தனை பேர் செத்தாங்க? கூட 2 கல்லர்களும் செத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சிலுவையில எத்தனையோ பேர் செத்தாங்க. சிலுவை புனித சின்னம் அல்ல. பவுல் அதான் சொல்றாரு, நாங்கள் சிலுவையில் தொங்கின இயேசுவையே பிரசங்கிக்கிறோம், சிலுவையை பற்றி அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவ சிலுவையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி போக வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளே வல்லமையாய் இருக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு தான் இந்த உலகத்திலே நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியுங்க? பிறக்க முடியும். ரூம் பூரா ஒரு பெரிய பணக்காரர் கூப்பிடுறாரு, இந்த ரூமுக்குள்ள போய் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கங்கிறாரு. உள்ள ரூமுக்குள்ள எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது, எல்லாம் நகை வைரம் எல்லாம் இருக்குது, பணம் எல்லாம் இருக்குது. ஆனா உள்ள ஒரே இருட்டா இருக்குது. அனுப்புனவருக்கு தெரியும் உள்ள என்னென்ன இருக்குன்னு, ஆனா போனவனுக்கு ஏன் என்ன இருக்குது உள்ள? இருட்டு. பாருங்க, இதே போலதான் இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்கிறத அறியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்கள் இருட்டா இருக்கு. அதான் பவுல் பிரகாசத்தை சொல்றார், பிரகாசிக்கணும், உங்க மனக்கண்கள் பிரகாசிக்கும்படிக்கு தேவன் உங்கள் மனக்கண்களை திறக்கணும்னு சொல்றார். வல்லமையை தாருன்னு சொல்லாதீங்க, மனக்கண்கள் திறக்கப்படணும். அப்ப இருட்டு இருக்குது, ஒன்னும் தெரியல, போறவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இருட்டு இருந்தாலே பயம் வந்துடும் எல்லாருக்கும். உள்ள ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா விசுவாசி பயந்துகிட்டு இருக்கிறான். உள்ள அத்தனை பொக்கிஷத்தையும் வச்சிருக்கிறார் பவுல். அதே 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் தானே சொல்றார், அவருடைய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் என்ன பண்ணி இருக்கிறோமா? வாசிங்க 2 Corinthians 4ஆம் அதிகாரம்
7வது வசனமா? நல்லா கவனிங்க, சூப்பரான வசனம் பாருங்க. இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷத்தை? இந்த மகத்துவமான வல்லமைய மண்பாண்டங்களில் இந்த சரீரத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். அப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் இருக்குது. யாருக்கு தெரியும்? அது அனுப்புனவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் நமக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு. ஆனா இன்னும் நமக்கு தெரியல, ஏன்னா இருட்டா இருக்குது. நம்முடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடையல, சத்தியத்தை அறிகிற அறிவு அடையல. எல்லாம் இருந்தும் தடவிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தாவை அதை தாரும், கர்த்தாவை இதை தாரும், எனக்கு இன்னும் இது வரலையே, அது வரல. அவர் சொல்ற எல்லாம் முடிச்சிட்டம்பா, எவ்ரிதிங் ஹஸ் டன், எல்லாம் உனக்குள்ள இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்கிறாரு. தடவிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்முடைய கண்கள் என்னவாகவில்லை? பிரகாசம் அடையவில்லை. உடனே ஒன்றும் இல்லை. அந்த முதலாளி அனுப்பிச்சவர் சொல்றாரு, அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு, அந்த தட்டுப்பான்ற சுவிட்சை தட்டின உடனே பார்க்குறான், பிரமிச்சு போயிடுது. ஒரு இங்கிலீஷ் படம் தான் பார்த்தேனுங்க, இந்த ட்ரெஷர்னு ஒன்று, இந்த பொக்கிஷத்தை தேடி போவாங்க, நேஷனல் ட்ரெஷர்னு ஒரு படம். சாலமோனுடைய பொக்கிஷத்தை தேடி போவாங்க, அது அருமையாக எடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இதை வச்சோம்னா அப்படியே தொடர்ந்து லைட்டாக எரிஞ்சிடும். அவங்க பார்த்தா அவ்வளோ ஜொலிக்கும் பாருங்க. அதே போல தான் தேவன் நமக்குள்ளே சகல ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது? இந்த எபேசு நிறுவம் ரொம்ப முக்கியமான நிறுவம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க, சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:3 சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன பண்ணி இருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, இதை முதல்ல அறிந்து கொள்ளணும் நம்ம. இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது பரலோகத்துல இருக்கு. இல்ல, பரலோகத்துல இருக்கு எதுக்கு வேதத்துல எழுதி வைக்கணும்? அதான் அங்கதான் இருக்குது, தெரியுமே நமக்கு. கிறிஸ்துவுக்குள், ஏன்னா இன்னும் உலகம் தோன்றல. அடுத்த வசனத்தை சேர்த்து படிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணிட்டாராம்? அப்போ உலகத்தை தோன்றதுக்கு முன்னாடியே தான் உருவாக்குற மனுஷனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் யாருக்குள்ள வச்சுட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாரு. ஏன்னா யாருமே இல்ல, அந்த கிறிஸ்து இப்ப நமக்கு சொந்தமாயிட்டாரு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா உன்னதங்கள் உள்ள ஆசீர்வாதங்கள் இப்ப எங்க வந்துருச்சு? இந்த மண் பாண்டங்கள்ல அந்த பொக்கிஷம் வந்துருச்சு. இதை அறியும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் என்னவாக வேண்டும்? பிரகாசம் அடைய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பேங்க்லயே உங்க அக்கௌண்ட்லயே பணம் இருக்குது, உங்க அக்கௌண்ட் தான். ஆனா போனவன கொடுத்துருவானா பேங்க்காரன்? அதுக்கு சில என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஒரு வழிமுறைகள் வச்சிருக்கிறான், சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உங்க பணத்தை நீங்க எடுக்கணும்னாலும் அந்த பேங்கோட செக் எடுத்து என்ன பண்ணணும்? எழுதணும், அமௌண்ட் கரெக்டா எழுதணும், கையெழுத்து போடணும். மெயினா அதில் 5 ரூபாய் எடுக்கலாம், 5 கோடி எடுக்கலாம், உங்களுடைய அமௌண்ட்டு தான். ஆனால் அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கிறது போல தேவனுடைய இந்த பொக்கிஷத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழிமுறை, ஆவியானவருடைய ஒத்துழைப்போடு வசனத்தை கொண்டு நம்முடைய கண்களை, மனக்கண்களை என்ன பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் 12:1-2 படிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமானது. எப்படி நம்ம மனசு புதிதாக வேண்டுமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ட்ரெஸ் இப்படி போடக்கூடாது, முடி எப்படி போடக்கூடாது, அது இது பண்ணக்கூடாது. அதை சொல்லல. The cosmos of the world, பிரபஞ்சத்துக்குன்னு, இந்த உலகத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அதைத்தான் சொல்றார். மூல பாஷையில் அப்படித்தான் போடப்பட்டு உலகத்துக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. இன்னைக்கு காலையில பாஸ்டர் வக்கீல ஒரு அம்மா வந்தாங்களாம். எதுக்கோ சக்கரை கேட்டாங்க. ஏதோ அதாவது அவங்க சக்கரை இல்லைங்கிறதுக்கு கேட்கல, ஏதோ ஒரு சாங்கியத்துக்கு வாங்கிட்டு போனாங்களாம். நம்ம ஊர்ல நிறைய சாங்கியங்கள் இருக்குது. சாயந்தரமானா இதை கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. சில பொருட்கள் வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சாங்கியம் பார்க்கறது, அது என்ன சொல்றது, இன்னொன்று நிமித்தம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இதெல்லாம் உலகத்துக்கு சில கோட்பாடுகள் உண்டு. பள்ளி கத்துனா சகுனம், பூனை குறுக்க ஒன்றா சகுனம், காக்கா கத்துனா சகுனம், இதெல்லாம் உலகத்துக்கு சில கோட்பாடுகள் உண்டு. நான் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன்.
அந்த பிரபஞ்சத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க. ஆமா, நம்ம கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமையில எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் கேட்டால் செவ்வாய் வெறுவாய்ப்பாங்க. ஆனால் உண்மையாகவே வேதத்தின்படி செவ்வாய்க்கிழமை தான் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் போய் என்னதை செஞ்சாருங்க, அற்புதத்தை செஞ்சாருன்னு வேதம் சொல்லுகிறது. 3வது நாள் என்று போடப்பட்டிருக்குது. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 3வது நாள் இப்போ என்ன கிழமை தான், டியூஸ்டே. தெலுங்குல அருமையாக சொல்லுவாங்க, மங்களவாரம் சொல்லுவாங்க, மங்கள்வாரம் வாங்க இந்தியில். அன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள். அப்புறம் எப்படி புதனா மாறிச்சு, பிரிட்டிஷ்காரன் வந்து ஞாயிற்றுக்கிழமையே லீவ் விட்டான், திங்கக்கிழமை முதல் நாள் வச்சுட்டான். இவங்களுக்கு 3வது நாள். ஏன் இயேசு கிறிஸ்து 3வது நாள் என்ன பண்ணினார், உயிரோடு எழுந்து. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு பெரியவங்களுக்கு, பின்னாடி வந்தவங்களுக்கு தெரியாது. 3வது நாளுப்பா. அப்ப திங்கக்கிழமை முதல் நாள்னா 3வது நாள் என்ன கிழமை, புதன்கிழமை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லிட்டாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. நாளில் விசேஷம் இல்லை. அதான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். அதோடு கூட நம்ம சேர்ந்து இசைந்து போகக்கூடாது. பண்ணாமல் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை. நல்லா கவனிங்க, வாட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நன்மையும் பிரியமும். அவருக்கு எது பிரியம், பைபிள் அதுவே ஒரு பெரிய பிரசங்கம். தேவனுக்கு எதெல்லாம் பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஆசீர்வதிக்க தான், கர்த்தர் சபிக்கவே மாட்டாருங்க. நிறைய பெரிய பெரிய பிரசங்கியார் சொல்லுவாங்க, கர்த்தருடைய சாபம் உண்மையில் வந்திருக்கிறது உங்க குடும்பத்து மேல. நான் சொல்றேன், கர்த்தர் வந்து பிழையாமே சொல்றான், கர்த்தர் சபிக்க ஆசீர்வதிச்சவனே நான் எப்படி சபிக்கிறதுன்னு கேட்கிறான். முடியல அவனால. உங்களை ஒருத்தனும் சபிக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், the perfect will of God. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னே தெரியல. இந்த வியாதியை வச்சுக்கிட்டு நிறைய பிரசங்கங்கள் நடக்குது. கர்த்தர் அனுப்பினார், கர்த்தர் சாகடிக்கிறார், கர்த்தர் அமெரிக்காவுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துட்டாரு. நான் சொல்றேன், அதுக்கு தான் the will of God, the perfect will of God நம்ம என்ன பண்ணணுமா, அறிந்து கொள்ளும்படி. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லைங்க. It is the perfect will of God. அப்படி இருக்கும்போது அமெரிக்காக்காரன் போய் அழிக்கிற தேவனுக்கு சித்தமா சொல்லுங்க. நினிவே பட்டணத்தை அழிப்பதற்காகத்தான் யோனாவை அனுப்புனாரு. ஆனா தேவனுடைய சித்தம் அழிப்பதற்காக இல்ல. அந்த பட்டணம் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், காக்கப்படணும். அது யோனாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் நினிவேக்கு போகாம தரிசிச்சு ஓடி போயிட்டான். பின்னாடி அவனே சொல்றான், நீ இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர் நான் அறிவேன், அதனாலதான் நான் ஓடி போயிட்டேன், நீ மறுபடியும் கூப்பிட்டு வந்து இப்படி சொல்ல சொன்னியே அப்படின்னு திட்டுறான். யாரையும் அழிப்பது தேவ சித்தமில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் எழுதின நிருபங்கள்ல ரொம்ப முக்கியமான நிருபங்கள்ல எபேசியருக்கு அடுத்து ரோமர் ரொம்ப முக்கியம். அதுல சொல்றாரு பாருங்க, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. நல்லா கவனிங்க, அறியத்தக்கதாக இல்ல, அறிவது வேறு, பகுத்தறிவது வேறு. நம்முடைய வள்ளுவர் அருமையா 2000 வருஷம் முன்னாடி, எப்பொருள் யார் யாருமாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். இதுதான் மெய்ப்பொருள், சத்தியம், தேவனுடைய வார்த்தை. அதை காணணும். யார் சொன்னாலும் பெருசல்ல. பேர் பெத்த ஊழியக்காரங்க சொன்னாலும் பரவாயில்ல. வேதம் என்ன சொல்லுகிறது, சத்தியம் என்ன சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம், இந்த மூணையும் பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் என்னவாக வேண்டுமா, புதிதாகணும். renewal the mind daily, day by day, 24/7 சொல்றாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனது மாம்சமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும், மறுரூபமாய் கொண்டே இருக்க வேண்டும். ஆவியும் மனது மறுரூபமாச்சுன்னா சரீரம் மறுரூபமாகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு ஆறான்னு ஒண்ணு இருக்குதான், தெரியுமா? உங்க பின்னாடி ஏன் பின்னாடி இருக்குது, ஆனா நம்ம கண்களுக்கு தெரியல. ஏன், நம்ம இன்னும் மனம் அந்த அளவுக்கு அதை பார்க்கிற அளவுக்கு நம்முடைய கண்கள் என்னவாகவில்லை, மறுரூபம் அடையவில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி அந்த தேவ வல்லமை இருக்குதுங்க. சில போட்டாங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த மகான்களுக்கு பின்னாடி ஒரு ரவுண்டு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதை அறிவதற்கு அந்த இருட்டில இருந்து முதல்ல வெளியே வரணும். அந்த சுவிட்சை போட்ட உடனே அப்ப முதல்ல என்ன, ஏற்கனவே இந்த வல்லமை, இந்த ஓரா நமக்குள்ள, இந்த மண்பாண்டங்களுக்குள்ள, அதை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:7 தானே.
ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல், நல்லா கவனிங்க, மகத்துவம் உள்ள வல்லமை. இங்கிலீஷ்ல நல்ல அழகா இருக்கும். என்ன எப்படி இருக்கும்? மெஜஸ்டிக்கா. மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, அந்த மகத்துவமான வல்லமை, the magnified glory, the majestic glory எதுல பெற்றிருக்கிறோம்? மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இங்கிலீஷ்ல படிங்க. However, we possess this precious treasure, the divine light of the gospel in the earth, that the grandeur and the exceeding greatness of the power போட்டிருக்க ஒரு டிரான்ஸ்லேஷன். greatness of the power. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் majestic glory, magnified glory போட, மகத்துவமான வல்லமை. அப்ப ஏற்கனவே என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தானே அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். எவ்வளவு எடுக்கணும், எங்க இருக்குன்னு தெரியல, ரொம்ப முக்கியம். பாருங்க, இங்க கிறிஸ்தவர்கள் அதைத்தான் நம்ம இழந்து போய் கொண்டிருக்கிறோம். நான் முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவையும் அந்த கோல் போடுறதுக்கு தடைகளை தாண்டி தான் அவன் போக வேண்டியது இருக்குது. ஒரு கோல் அடிச்சிட்டான்னா அவன் தான் அன்னைக்கு வின்னர். மரடோனா அப்படிங்கிற பிளேயரு நாங்கள் ஃபுட்பால் பார்த்த பொழுது, வாலிபராக இருந்தபோது அவர் தான் ஃபேமஸ் ஹீரோ. இந்த கோல்டன் ஹேண்ட் என்னமோ சொன்னாங்களா, கையினால ஒரு கோல் போட்டார். ஆனால் அந்த கோலை ரெஃப்ரி அப்ரூவ் பண்ணிட்டார். இந்த கோல்டன் ஹேண்டுன்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சாங்க, தங்க கை. ஏன்னா கையில் அடிக்கக்கூடாது ஃபுட்பால் கோலு. ஆனால் அன்னைக்கு அவர் அடிச்சு போட்டார். அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. பாருங்க எவ்வளவு கஷ்டம். ஆனால் தேவன் நமக்குள்ளே வல்லமையை கொடுத்திருக்கிறார். வல்லமை தாரும் தேவையில்ல, வல்லமை தேவை தேவையில்ல. எனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என் மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்யும். ஜெபத்தை ஏறெடுப்போம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகத்துவமான வல்லமை, இந்த பொக்கிஷம் இந்த மண் பாண்டங்களிலே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல என்ன இருக்குனுங்கிறத நீங்க நம்புங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிவன். வல்லமை தேவையல்ல, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகத்துவமான வல்லமை விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளும் கிரியை செய்யும்படிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியும்படிக்கு உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவளுடைய ஜெபம் பாருங்க. அதைத்தாரு இதைத்தாருங்கள எங்க விசுவாசிகளுக்குள்ள ஏன் இந்த எபேசு சபைக்கு எழுதுறாருன்னா, அங்கேதான் தியானாங்கிற ஒரு பெரிய தேவி இருந்தா. அவதான் அங்க எல்லாத்தையும் கோல வச்சுக்கிட்டு இருந்தா. அந்த தேவியை கும்பிடுறவங்க தான் நிறைய பேர் வல்லமை உள்ளவன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சபைக்கு தான் எழுதுறாரு, அதை விட பெரிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ தெய்வங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள் எல்லாவற்றுக்கு மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக அந்த வல்லமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. The greatest power of the God. தேவனுடைய மகத்துவமான வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நல்லா கவனிங்க, நமக்குள்ள அந்த வல்லமை இருக்குங்கிறத தான் பவுல் எழுதுறார். அவருக்கு வல்லமை இருக்கிறது உண்மை, அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து ஒரு உயிர்த்தெழுந்ததினாலே எங்களுக்கு செய்த நன்மைகளில் ஒன்றை நாங்கள் தியானித்தோம். பவர் ஆஃப் காட். தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ண சித்தத்தை அறியும்படிக்கு எங்கள் மனக்கண்கள் பகுத்தறியதனாலே மனம் புதிதாக வேண்டும் ஐயா. எங்களை ரினிவல் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தின் மூலமாய் தேவனுடைய சித்தம், பரிபூர்ண சித்தம், நன்மை, பிரியம் என்னதென்று அறிந்து பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலக கோட்பாடுகளில் சிக்கிக் கொள்ளாமல்
தேவனோடு கூட இணைந்து இந்த வல்லமையின்படி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ, சுகமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னை ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனைக்கும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் எங்கில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய தங்கி இருப்பதாக. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை